சென்னை ஷெனாப் நகரில் பள்ளி அருகில் இருக்கும் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தவிக நிர்வாகிகளை போலீசார் கைது செய்ய முயன்றபோது வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஜானகிராமன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் சார்பில் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் அருகில் இருக்கும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என வலியுறுத்தி சென்னை ஷெனாய் நகர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். பொதுவாக பள்ளிகள், கல்லூரிகள், கோவில்கள் மற்றும் மருத்துவமனை பகுதிகளின் அருகில் டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடாது. ஆனால் சென்னை ஷெனாய் நகர் புல்லா அவென்யூ சாலையில் பள்ளியின் அருகிலேயே செயல்பட்டு வரும் இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். இதனால் இந்த டாஸ்மாக் இருப்பதால் இந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் இந்த பகுதியில் இருக்கும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் இந்த கடையை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் பழனி தலைமையில் 20க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டு வருகின்றனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை அனுமதி இல்லாமல் இவ்வாறு செய்யக்கூடாது என்று போலீசார் தடுத்து நிறுத்தினர். மேலும் போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்ய முயன்ற போது அனுமதி மறுக்கப்பட்டதாக போலீசார் தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் பேருந்தில் ஏற்றி செல்ல முயன்றனர். அப்போது இதை கண்டித்து சில ஆண்கள் மற்றும் பெண்கள் என சில தவிக தொண்டர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போலீசார் காவல் பேருந்தில் ஏற்றி செல்ல முயன்ற போது போலீசாருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் இந்த பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.